இன்னைக்கு அன்புமணி அதிமுகல ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா ராமதாஸ் ஐயா தான் ஜாயின் பண்ணுவார்னு நினைச்சோம். அது ஒரு பக்கம் இருக்கு. சார் சீமான் அவர்களும் விசிகேல அபிஷியலா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. உண்மையா அது? இன்று வரை அதே நோக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிற எண்ணம் திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை இப்போ முழங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நாங்கள் எடுத்துக்கலாமா விசிகேயோட கூட்டணி இருக்கிற மாதிரி? அதாவது கூட்டணியிலேருந்து வெளில தனியாக நிற்க போறீங்க. தாவிகாவோட ஜாயின் பண்றீங்களா? எல்லாத்தையுமே சீக்கிரம் சொல்லுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரு 4-5 கேள்வி வைத்திருக்கிறீர்கள். அப்போ அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளில் இன்னைக்கு 234 மாவட்ட செயலாளர்களை எங்கள் தலைவர் நியமித்திருக்கிறார். அப்போ அந்த வெற்றி பெறுவதற்கு அதற்கு மட்டுமே நீ தாண்டா மாவட்ட செயலர்? இல்லை, எனக்கு புரியவே இல்லை. 234 தொகுதிகளில் நீங்க ஏன் நிற்க போறீங்க? வர்றேங்க உங்க மேட்ருக்கு. இங்கே பேசி முடிச்சோன்னா அடுத்த மேட்டுக்கு நம்ம வர முடியும். எங்கள் தலைவர் தான் முதல்வர் என்ற தலைமையில் நாங்கள் நிச்சயமாக இயங்குவோம் என்பதை தான் நாங்கள் முன்னாடியே அதற்கான செயல் திட்டங்கள் இறங்கியிருக்கிறோம். அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் சாதாரண அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி தலைவர். விஜயங்களை அழைத்தாரா? அழைக்கவில்லையா? ஏடிஎம்க்கு அழைத்ததா? அழைக்கவில்லையா? ஏன் பிஜேபி அழைத்தது? ஆனால் எல்லா டோரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் திமுகவோடு தான் அப்படின்னா அதுக்கு நாங்கள் காரணம் சொல்கிறோம். தாமரை எந்த காலத்திலையும் மலராது. ஆனா தாமரை எப்படின்னா, அது போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி பண்ணு, அது போய் இங்கிட்டு யாரு இவரு விஜய காலி பண்ணு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? அப்ப இப்படி எல்லாரையும் நேரடியாக ஜெயிக்க முடியவில்லை என்றாலும் கூட மறைமுகமாக நசுக்குகிறார்கள். ஆனா எங்களை அவர் பாராட்டுவதை போல தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறார். பெரியார் என்றாலே புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் என்றாலே பெரியார், பெரியார் அம்பேத்கர் தான் இன்னைக்கு எழுச்சி தமிழர். அப்படி ஒரு தலைவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் எனக்கு தலைவர் அம்பேத்கர் தான். யாரு? தந்தை பெரியார் சொன்னது. அப்ப அப்படிப்பட்ட பெரியாரை நீ கேவலப்படுத்தும் பொழுது உன்னை நாங்க என்ன பண்ண முடியும்? தந்தை பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தான் முதல்வர். த ஃபயர் தமிழன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகேயோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் நினைஞ்சிருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. ஸோ இப்போ எல்லாருமே கூட்டணியில இங்கேருந்து அங்கே தாவறது அப்படின்றது ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதுவும் நமக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். இப்போ நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அன்புமணி அதிமுகல ஜாயின் பண்ணிட்டாரு. ஏன்னா ராமதாஸ் ஐயா தான் ஜாயின் பண்ணுவார்னு நினைச்சோம். அது ஒரு பக்கம் இருக்கு. சார் சீமான் அவர்களும் விசிகேல அபிஷியலா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. உண்மையா அது? எப்படி சொல்றீங்க? பெரியார் எங்களுக்கெல்லாம் புரட்சி, அது என்ன சொல்றது, அது தந்தை பெரியார் யார் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை இப்போ முழங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நாங்கள் எடுத்துக்கலாமா விசிகேயோட கூட்டணி இருக்கிற மாதிரி? அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளில் வேற அமைப்பு செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், தலைவர்கள் எல்லாத்தையுமே நியமிச்சதா நாங்கள் கேள்விப்பட்டோம். தனியாக கட்சி, அதாவது கூட்டணியிலேருந்து வெளில தனியாக நிற்க போறீங்க. தாவிகாவோட ஜாயின் பண்றீங்களா? எல்லாத்தையுமே சீக்கிரம் சொல்லுங்க சார், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரு 4-5 கேள்வி வைத்திருக்கிறீர்கள். அப்போ அவ்வளவுக்கு நாங்கள் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். இப்போ நீ இது வரைக்கும் நிறையா அவங்க இன்டர்வியூ நான் வந்திருக்கிறேன், உங்கள் ஆஃபீஸ் பேசியிருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கடுத்து நான் ஆன்சர் சொல்லுவேன். இதுதான் ஒரு யதார்த்தம். இப்போ நீங்கள் பாருங்கள், 4 கேள்வி வச்சிங்க பாருங்கள். நான் பின்னாடி இருந்து வரேன், முன்னாடி இருந்து வரல, பின்னாடி இருந்து நீ கேட்ட கேள்வி இருந்து வரேன். விடுதலை சிறுத்தைகளில் இன்னைக்கு 234 மாவட்ட செயலாளர்களை எங்கள் தலைவர் நியமித்திருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே, இன்னமும் சொல்லப்போனால் உலக அரசியலே சொல்லலாம், ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தலைவர் என்பதை மீண்டும் அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். இப்போ நீ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இதுதான் நான் விளக்கம் கொடுக்குறேன். சயின்ஸில் ஒன்று இருக்குது, அதாவது எப்படின்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, WBS அப்படின்ற கேள்விப்பட்டிருக்கீங்க, படித்த இளைஞர்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க்கை பிரித்து செய்தல், அந்த பிரித்து செய்யும் பொழுது அதற்கான ஆளுகளை நியமனம் பண்ணுறது, ரைட் மேன் ரைட் ஜாப். அதே நேரத்தில் எப்படின்னா அதை குறிப்பிட்ட ஒர்க்கை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அந்த வேலை பார்த்தோன்னா 234 தொகுதிகள்லையும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போ அந்த வெற்றி பெறுவதற்கு அதற்கு மட்டுமே நீ தாண்டா மாவட்ட செயலர்? இல்லை, எனக்கு புரியவே இல்லை.
ஏன் முடியல? 234 தொகுதிகள்ல நீங்க ஏன் நிக்க போறீங்க? வர்றேங்க அவங்க மேட்ருக்கு. இங்கே பேசி முடிச்சோன்னா அடுத்த மேட்டுக்கு நம்ம வர முடியும். அப்போ 234 தொகுதியிலையும் ஒரு மாவட்ட செயலராக இருக்கும் பொழுது அவனால் அங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை, அங்கே குறிப்பாக தலித் மக்களுக்கு என்ன பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவன் வந்து விலாவாரியாக அதை வந்து கொண்டு வராப்புல. இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச். இது எதில் வைப்பாங்கன்னா பெரிய பிஸ்னஸில் வைப்பாங்க. முதல் முறையாக இந்தியாவிலேயே ஒரு அரசியலில் ஒரு சயின்டிஃபிக்கோட ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போ 230 நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, எழுதி வச்சுக்கோங்க. இதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகமும் அதுக்கு வருவாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அதிகமான மாவட்ட செயலர் உருவாக்குன்னு எங்கள் தலைவர் தான். அதை பார்த்துட்டு தான் திமுக மாத்துச்சு, நிறைய மாவட்ட செயலர் போட்டாங்க. இதெல்லாம் பழைய வரலாறு, அதை சொல்ல வர்றேன். எங்கள் தலைவர் என்றைக்குமே ஒரு அதாவது வர்ற காலங்களை வந்து அதாவது ஃபோர்காஸ்டிங் பண்ணி இயங்கக்கூடிய ஒரு தலைவர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ நீ கேட்ட அடுத்த கேள்வி வரையாது, துணை கேள்வி. மொத்த 4 கேட்டையும் மெயின் கேள்வி இந்த துணை கேள்வி. ஏங்க 234 நீ நிற்க போகிறீங்களா? வருகின்ற 26ல் நிற்கலை. 26னா இந்த ஆண்டு இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல் நிற்கலை. அதில் தெளிவு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கூட்டணியில் நாங்கள் இயங்குகிறோம், அவங்க தலைமையில் இயங்குகிறோம். அவங்க எங்களை சேர்த்து இயங்குகிறார்கள், சார்ந்து இல்லை. நாங்களும் அவர்களும் சேர்ந்து இருக்கிறோம், யாரும் யாரையும் சார்ந்து இருக்கவில்லை. அவங்க அதிகமான தோல்வி நின்றாலும் கூட அதற்கு எங்கள் ஓட்டும், எங்களுக்கு அவங்க ஓட்டும் சொல்லுங்க சார். பொறுங்க அது விளக்கம் கொடுக்கல. நீ அதுல கேள்வியை கொண்டு போயிருவீங்க. நீங்க சொல்லுங்க. ஆனால் நல்லா எழுதி வச்சுக்க, 2031 எங்கள் தலைவர் தலைமையில், எங்கள் தலைவர் தான் முதல்வர் என்ற தலைமையில் நாங்கள் நிச்சயமாக இயங்குவோம் என்பதை தான் நாங்கள் முன்னாடியே வந்து அதற்கான செயல் திட்டங்கள் இறங்கி இருக்கிறோம். அது முடிஞ்சிருச்சா? ஒரு துணை கேள்வியா கேளுங்க. நீங்க இந்த மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து உங்க தலைவர் அவர்களோ இல்ல சிஎம் அவர்களோ பாக்குறாங்களா? அவங்களுக்கு தெரியுதா? இல்ல எனக்கு புரியல. 2031ல நாங்க வந்து எங்களோட முதல்வர் வந்து திருமாவர்கள் தான், அவரோட இதுல நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சார் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது யாராவது சீரியஸா எடுத்துக்கிறாங்களா அப்படின்றத உங்களுக்கு தெரியுதா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் என்பது வந்து எப்படின்னா, அடுத்த தேர்தலை பற்றி சிந்தித்து இயங்கக்கூடிய கட்சி அல்ல. அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் சாதாரண அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி தலைவர், சரிங்களா? அதனால் நாங்கள் வந்து சும்மா இந்த வர்ற தேர்தலுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆட்களே அல்ல. வருங்காலங்களில் இப்போ எல்லாம் யோசித்து பாருங்களேன். எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொன்னதை நானாக பூஜை சொல்ல, எல்லா டோரையும் நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும், விஜய் எங்களை அழைத்தாரா? அழைக்கவில்லையா? ஏடிஎம்க்கு அழைத்ததா? அழைக்கவில்லையா? ஏன் பிஜேபி அழைத்தது? ஆனால் எல்லா டோரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் திமுகவோடு தான் அப்படின்னா அதுக்கு நாங்கள் காரணம் சொல்கிறோம். நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அது ஒன்று தானாக உருவாகலை. எப்போ நாங்கள் போய் சேர்ந்தோமோ அதற்கு பிறகுதான் தொடர்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார். சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தொடர் வெற்றி. ஏன் நான் மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, 2 பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, 2-3 பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, வெற்றி வீரன் எழுச்சி தமிழர், அவர் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்ல வர்றான். அதனால நிகழ்காலத்தில் இப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். எங்கள் கட்சி வந்து வெள்ளி விழா கொண்டாடும் பொழுது மதுரை மல்ல அவர் சொன்னதுதான், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னாரு. அப்போ அந்த ஒரு நாள் என்னைக்கு, அதை நோக்கி தான் நாங்கள் இயங்குகிறோம். சிறுத்தையில் அப்படியே இயங்கி கொண்டிருக்கிறோம். காலங்கள் போட்டுங்க, இது 2000 ஆண்டு குடும்பங்க, அது என்னைக்குமே வரலாம். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு 2026லயே அந்த களத்தை நோக்கி நீங்க வந்து அதற்கான சூழ்நிலைகள் எங்களுக்கு அமையவில்லை. நல்லா கேட்டுக்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போ அரக்காக இருப்பது யாரு? RSS கும்பல், பிஜேபி கும்பல். அதை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டுல பிஜேபி வராது, பிஜேபி வந்து தாமரை மலராதுன்னு நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது யார் உங்களை எப்படி தடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாமரை எந்த காலத்திலயும் மலராது. ஆனா தாமரை எப்படின்னா, அது போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலி பண்ணு, அது போய் இங்கிட்டு வந்து யாரு இவர் விஜயை காலி பண்ணு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இன்னைக்கு விஜய் வந்து, நான் விஜய்க்கு சப்போர்ட்டா பேச நினைச்சிடாதீங்க, விஜயுடைய டிரைவரை கூப்பிட்டு நானு தமிழா பாண்டின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பேசினேன். அது இன்னைக்கு தான் வெளியிலே ஒரு செய்தி. ஆனால் நாங்கள் பாருங்க 2-3 நாளைக்கு முன்னாடியே அதை பேசியிருக்கிறேன். தமிழா பாண்டியன் நானும் போட்டதை எடுத்து பாருங்க. என்ன விஷயம்னா, அந்த பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, எங்கள் கரூர் பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாரும் என்கொயரி பண்ணிட்டு கடைசியாக யாரை பண்ணியிருக்காங்க, அந்த டிரைவரை பண்ணியிருக்காங்க. டிரைவர் எல்லாம் அப்ரூவல் ஆகிட்டாப்புல. அதுக்காக தான் இப்போ சம்மன் அனுப்பி வைக்கிறாங்க, வர 12ஆம் தேதி போகணும்னு. அப்போ நெருக்கடி எங்கே கொடுக்குறாங்க? பிஜேபி எதுக்கு கொடுக்குறாங்க? அவரை தண்டிப்பதற்காக அல்ல, கூட்டணி வாப்பா பண்ணுறதுக்காக.
இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்திருந்தாரு அமித்ஷா, போய் பார்த்தாரா எடப்பாடி, தெரியும் அவருக்கு, டே நம்மளையும் இவங்க காலி பண்றாங்கன்னு. நாங்க தான் எச்சரிச்சோம். அப்ப இப்படி எல்லாரையும் நேரடியாக ஜெயிக்க முடியவில்லை என்றாலும் கூட மறைமுகமாக நசுக்குகிறார்கள். அதை தட்டி கேட்கின்ற அதற்காக பேசக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் எழுச்சி தமிழர், எங்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதெல்லாம் நீ அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. அடுத்த பாயிண்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களே, மறந்து வீட்டுல நான் இருக்கேன். இல்ல சார், எனக்கு இப்ப நீங்க சொல்றது இவரை கேட்டீங்க, யாரை கேட்டீங்க? அந்த கேள்வி முடிச்சு போறேன். சீமான் அவர்கள் வந்து உங்களோட இதுக்கு வராரு. சீமான் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் உண்மையிலே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, ஏன் நன்றி தெரிவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா உங்களை தலைவரை பேசினா நீங்க வந்து உடனே பாராட்டு, அப்படி இல்லைன்னா நீங்க சீமான திட்டுவீங்க. சார் இதான் சார் அரசியல், இதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பெல்லாம் ஒண்ணு, நாங்க வந்து அவரை வந்து வளர்த்து எடுத்திருக்கிறோமுங்க. அவருக்கு முதலில் மேடை கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள். எங்க அவர் இல்லைன்னு சொல்லுங்க, அந்த விசுவாசத்தோட அவர் சொல்றாரு, அடங்க மறு அத்துமீறு திமிர் எழு திருப்பி அப்படின்னு எங்களுக்கு வழிகாட்டியவர் யாரு? எழுச்சி தமிழர். அதுல தப்பு இல்லை. ஆனா எங்களை அவர் வந்து பாராட்டுவதை போல தந்தை பெரியாரை இழிவுபடுத்துகிறார். பெரியார் என்றாலே புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் என்றாலே பெரியார் அம்பேத்கர் தான் இன்னைக்கு எழுச்சி தமிழர். அப்ப எனக்கு எழுச்சி தமிழரை பிடிக்கும், எழுச்சி தமிழர் சூப்பரு, ஆனா எனக்கு பெரியாரை பிடிக்காதுன்னு சொல்வது அது வந்து எப்படி? தலைவரே சொன்ன வேர்டில் சொல்றேன், இது ஒரு டிப்ளோமேட்டிக் அப்ரோச்சில் அவர் பண்றாரு. சரிங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால வந்து நமக்கு அண்ணனை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணன் உனக்கு வாய் இருக்கு, நீ என்னமாலும் பேசலாம், நீ பேசிக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, முக்கியமான கேள்வி. என்னங்க அன்புமணிக்கு வந்து சீட்டு கொடுக்க போறாங்க? இல்ல நான் இன்னும் இந்த கேள்வியே முடிக்கல. என்ன முடிக்கலையா? சீமான் அவர்கள் கூட்டணிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல்ல இப்போ சீமானுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, தன்னால தனியா நின்றா வந்து நமக்கு எதிர இத்தனை பேர் இருக்கு, அட்லீஸ்ட் 8லேருந்து 4 வந்தாச்சு, அட்லீஸ்ட் 2லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம கட்சியில நடத்தவே முடியாதுன்ற ஒரு மனக்கணக்குல நம்ம யோசிச்சு பார்த்துட்டு பேசாம விசிகே தான் பெஸ்ட், அங்கதான் நம்மள வந்து சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியில வர்றதுக்கு ஏதாவது பிளான் பண்றாரா? அவ்வளவுக்கு நீங்க வந்து அவரை கொச்சப்படுத்த வேண்டாம். அரசியல் வேறு இருந்தாலும் இவ்வளவு கொச்சப்படுத்த கூடாது. அவர் என்னைக்குமே அவர் என்னைக்குமே அவர் தனியா தான் நிக்கிறேன்ட்டார். அவர் யாரோடையும் கூட்டணியும் இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு கோட்பாட்டு ரீதியான ஒரு விளக்கத்தை நான் அவருக்கு தர்றேன். இங்க பாருங்க, நீங்க வந்து தலைவரை உங்களுக்கு பிடிக்குதுன்னா தலைவர் கொள்கை பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்ப தலைவர் கொள்கையே பெரியார் கொள்கை தானே. பெரியார் கொள்கையே அம்பேத்கர் கொள்கை நிறைய பேர் தெரியாதுங்க. பெரியார் அம்பேத்கர் நண்பர்கள். அதிக முறை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சந்தித்து பேசும்போது டிரான்ஸ்லேட்டர் இருந்தவரே அறிஞர் அண்ணா. அதே மாதிரி புரட்சி அம்பேத்கர் இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்தாருன்னா அதை பாராட்டி விடுதலை புத்தகத்தில் எழுதக்கூடியவரே தந்தை பெரியார். இன்னும் பெரியார் சொன்ன ஒரு கருத்து நிறைய பேருக்கு தெரியாது, பண்ண சொல்ல விரும்புகிறேன். எனக்குன்னு ஒரு தலைவரே இல்லை, நான் காங்கிரஸில் இருந்துட்டேன், அது திமுக உருவாக்கினதே நான் தான். இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட எனக்கு யாரும் தலைவர் இல்லை. அப்படி ஒரு தலைவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் எனக்கு தலைவர் அம்பேத்கர் தான். யாரு? தந்தை பெரியார் சொன்னது. அப்ப அப்படிப்பட்ட பெரியாரை நீ கேவலப்படுத்தும் பொழுது உன்னை வந்து நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி பாவம் தம்பி தெரியாமல் பேசுகிற அப்படின்னு தலைவரை வந்து அப்படியே கண்டுக்கிறாமல் இருக்காரே தவிர அதுக்காக வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு திட்டமிட்டு அவருக்கே தெரியும், மனசாட்சியே தெரியும். அதே மாதிரி பெரியாரை போல்ந்து பேசிக்காரல்ல ஆரம்ப காலகட்டத்தில். நான் சொல்கிறேன், நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு காலத்தில் பெரியாரை இழிவு அன்பாக பேசினீர்கள், நேர்மையாக பேசினீர்கள், பாராட்டினீர்கள். நிகழ்காலத்தில் அவரை கேவலப்படுத்துறீங்க, வருங்காலத்தில் நிச்சயமாக பொழுது பேசுவேன். சார் இப்பதானே சார் அவங்க கட்சியில இருக்கிற ஒருத்தவங்க கூட இந்த மாதிரி மேடைக்கு மேடை ஒருத்தவங்க வந்து பேசினதை நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க வந்து பெரியார் அவர்களை வந்து இழிவுபடுத்தி பேசினதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது திடீர்னு வந்து என்னோட பெரியார் யாரு அப்படின்றது வந்து திருமாவளவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது எப்படி சார் இதெல்லாம் பார்க்கப்படுது? அதாவது பெரியார் வந்து யார்? அவங்க தானங்க பேசுறாங்க. நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து ஒரு குழப்பமான கேள்வியாக இருக்குது. நாங்கள் என்றைக்குமே தந்தை, எங்கள் தலைவருடைய ரோல் மாடலே யார்? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ். இதே எங்கள் தலைவருடைய ரோல் மாடல், எங்கள் தலைவருடைய உந்து விசை. சரிங்களா? அப்போ பெரியாரை இழிவுபடுத்தி யார் பேசினாலும் திமுக அமைதியாக இருக்கலாம், திக கூட அமைதியாக இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கேட்கும். ஏனென்றால் கொள்கை ரீதியாக சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக எந்த அரசியல் லாபம் பார்க்காமல் போராடியவர். அவர் நினைச்சிருந்தா நான் அப்பயே முதல்வராக இருக்கலாம். ஒருவேளை இப்போ அவர் உயிரோடு இருந்தால் எங்கள் தலைவரை தான் முதல்வராக்கியிருப்பார். தந்தை பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எழுச்சி தமிழர் தான் முதல்வர். சிரிக்காதீங்க, சீரியஸாக பேசும்போது. சரிங்களா? அது யதார்த்தம்ங்க. ஏன்னா அவர் அது மாதிரியான ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும்னு விரும்பினார். இது கடைநிலையில் இருக்கின்ற யார்? ஒடுக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், அவன் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியவர். சரி, இப்போ எனக்கு இப்போ வரைக்குமே உங்க கேள்வி நான் முடிக்கலையே.
அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு முடிச்சிடுறோம். அப்ப இவர் இல்ல, ராமதாஸ் இதுலயே தான் சரி, okay. ராமதாஸை பத்தி நீங்க கேட்டீங்க இல்ல, என்ன இதுல எது இருக்கா உங்களுக்கு? ஆமா சார், எனக்கு இப்போ வரைக்கும் இல்ல இந்த 234 தொகுதிகள்ல இவர் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல சார். ஒரு காரணம் இல்ல, என்ன சொன்னாலுமே ஒரு வந்து காரணம் அது இல்ல, ஒரு காரணம் இல்ல. இப்ப இந்த முறை வந்து நாங்க டபுள் டிஜிட்ல சீட்டு வாங்குறோம். சீட்டு மட்டும் டபுள் டிஜிட்ல நாங்க உள்ள போறோம். எதுக்குள்ள? கூட்டணியில. சட்டமன்றத்துக்குள்ள போறோம். கூட்டணி அப்புறம் இருக்கட்டும். சட்டமன்றத்திற்கு 200 ஒரு நிமிஷம், அவங்களே 200 தொகுதிகள்ல நிக்க போறதா நல்லா திமுக நிக்கட்டுமே. அன்அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அபிஷியலா சொல்லல, அன்அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் கூட்டணியில இல்ல, காங்கிரஸ் இருக்கு, அப்புறம் வந்து மதிமுக இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கு. அப்புறம் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி சார் உங்களுக்கு மட்டும் டபுள் டிஜிட் கொடுப்பாங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது நான் திருப்பியும் சொல்றேன், டபுள் டிஜிட் கொடுக்கறது கொடுக்காத அப்புறம் டபுள் டிஜிட்ல செல்வார்கள் என்றால் நாங்க எவ்வளவு எதிர்பார்க்கணும்னு பாத்துக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுல இருந்தே நான் ஒரு வெளில வந்துருவீங்களா விளக்கம் கொடுத்துறேன். டபுள் டிஜிட் கொடுக்கலனா? அதெல்லாம் கொடுப்பாங்க, நீங்க அதை பத்தி ரொம்ப குழப்ப தேவையில்ல. இங்க வாங்க. இப்ப அன்புமணியே வந்து உடஞ்சு போன வண்டி ஆகி போச்சு. 4 டயர்ல 2 டயர் தான் இப்போ இருக்குது, ரைட்டா? இப்போ போய் அவர் எங்கே போய் சேர்ந்துருக்காரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டார். அவரே 25 சீட்டு வேணும்ன்றாராம். நல்லா கேட்டுங்க. அப்பா வந்து இங்கிட்டு வேற பக்கிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஒன்று திமுகன்றாங்க, இல்லை விஜய் கட்சிக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கே இவங்க தன் சீட்டு கொடுக்கும் பொழுது தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியின் அன்பு மகன் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாது. சரி, யாரோட யாரை கம்பேர் சார் இங்க கம்பேரிசன் நம்ம பார்க்கறோம்ல சார். அதிமுக கட்சி இப்போ எப்படி இருக்கு, திமுக கட்சி என்ன மாதிரி இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்கணும்ல. நான் பேசுறது வந்து நான் பாமகவை பேசிக்கிறேன், நம்ம திமுக அதிமுக பேசலங்க. பாமக காரங்களே நான் அதுதான் பேசுறேன் சார். அதிமுக உடைஞ்சு போன கட்சிக்கு 25 கொடுக்குறாங்க. இல்ல சார், கட்டுக்கோப்பா நீங்க சொன்ன 234 தொகுதியில நாங்க வந்து கேண்டிடேட் வந்து சட்டமன்றத்துக்கான பொறுப்பாளர்களை சங்கடமேல் சார் நீங்க புரிஞ்சுக்கல. எல்லா அமைப்பையும் வலிமைப்படுத்தி நீங்க क्वेश्चन புரிஞ்சுக்கல. நான் கேட்டது என்னன்னா, அதிமுகல இப்போ அன்புமணி அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணிருக்கலாம்ல. இப்போ அங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமை இல்ல. இப்போ அதிமுக எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்குன்றது நமக்கு தெரியுது. அங்கேருந்து இருக்கிற முக்கியமான ஒரு புலிகள் எல்லாருமே வெளில வந்துட்டாங்க. சோ நம்ம போய் இப்ப 25 சீட் டிமாண்ட் பண்ணா கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க நினைச்சு இப்ப அதுக்காக கூட 25 சீட்டு கேட்டிருக்காரு. ஆனா அது உறுதிப்படுத்தல கொடுக்குறாங்களா அப்படின்னுட்டு. ஆனா இங்க அப்படி இல்லல்ல. அவங்களே 200 தொகுதிகள்ல நிக்க போறது அன்அபிஷியலா அது மெசேஜே வந்துடுச்சுல்ல. அப்புறம் எப்படி சார் நீங்க இந்த இதோட அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை நிச்சயமாக கைப்பற்றும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவங்களுடைய கட்சியுடைய கோட்பாடு. அதே மாதிரி எங்கள் கட்சியில் எங்கள் கட்சி தொண்டர்கள் என்ன விரும்புகிறாமோ அது தெரிஞ்சுக்கிறோங்க. எப்படி இருந்தாலும் டபுள் டிஜிட்டில் நம்ம போகணும். தொடர்ந்து நம்ம அந்த களத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து இந்த மக்களுக்காக நம்ம நேர்மையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லப்போனால் சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், இதுக்காக எந்த கட்சிங்க பேசுது? யோசித்து பாருங்க. நீங்களும் போராட்டம்ன்ற ஒரு பேர்ல பண்ணிட்டு இருக்கீங்க, அதை சொல்லி தொடர்ந்து மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். சரிங்களா? நாங்களும் போராட்டம் பண்றோம். அது நீங்க பேசலாம். நீங்க வேணும்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் உங்களுக்கு போய் நான் சேலஞ்ச் பண்றேன். இப்போ நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறீங்க. ஏஐ போய் சொல்லுமா? இல்ல சார், இல்ல ஏஐ என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏஐ என்ன தெரியாது சார். நீங்க என்ன சொல்லுங்க, என்ன ஏஐ என்ன? சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுல படி திறந்து ஏஐல போய் எழுச்சி தமிழர் திருமாவளவன் போடுங்க. நேர்மையா சொல்லும். சமூக நீதிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக, பெண் விடுதலைக்காக தொடர்ந்து போராடு. சரி, அவரை கூட நீங்க செக் பண்ண வேணாம். நாடறிஞ்சனா சாதாரண ஒரு ஆளு, சங்கத்தமிழன். என் பேரை போட்டு பாருங்க. சரி, நான் இப்ப போட்டு பாக்குறேன். நான் போட்டு பாக்குறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம், நாங்க வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஆணவ கொலைக்கு நீங்க குரல் கொடுத்தீங்கல்ல, என்னாச்சு? என்ன மாதிரியான இப்போ அதுக்கப்புறம் ஒரு முறை இதை முடிங்க. ஏஐ மேட்டரை முடிச்சு விட்டு ஆணவ கொலைகளுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப விளக்கம் கொடுக்கும். நீங்க அமைதியா இருக்கிற போல இதை பாருங்க, அடிங்க. இது விசிகா சங்கத்தமிழன் ஏஐல போடுங்க, போட்டு பாருங்கள். பார்க்கும்போது அது போய் சொல்லுமா? கம்ப்யூட்டர் போய் சொல்லுமா? என்ன சொல்லுங்க, படிங்க. சும்மா நீயே பார்த்துக்கிட்டு என்ன அர்த்தம்? சங்கத்தமிழன் என்ற பெயர் தமிழ் அரசியலில் முதன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரை குறிக்கின்றது. அவரை பற்றிய முக்கிய விவரங்கள்: அரசியல் பொறுப்பு. அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி மாநில செயலாளராக பணியாற்றி வருகிறார். அரசியல் செயல்பாடுகள்: கட்சித் தலைவர் திருமாவளவனின் வியூகங்கள் மற்றும் கொள்கைகளை முன்வைத்து ஊடக விவாதங்களிலும் பேட்டிகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். சமீபத்திய செய்திகள்:
2026 சட்டமன்ற தேர்தலுக்கான விசிகாவின் வியூகங்கள் மற்றும் கூட்டணி குறித்த கருத்துக்களை சமீபத்திய நேர்காணலில், அதாவது டிசம்பர் 2025 மற்றும் ஜனவரி 2026 அவர் பகிர்ந்துள்ளார். இதுல இருந்து என்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது என்ன சொல்லுது, நாங்க எப்படி இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் டபுள் டிஜிட்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்லாம் சொல்லல சார். வெற்றி பெறுவாங்க கேப்பம்னு போட்டிருக்குல்ல, அதெல்லாம் சொல்லல. நீ ஒழுங்கா படிக்கல, ரைட்டா? படிச்சீங்கன்னா தெரியும். தொடர்ந்து நாங்க வலியுறுத்தி தலைவரும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. அதனால நீ அந்த மேட்டரே விட்டுருங்க. இப்ப நீ இன்னொரு கேள்வி கேட்டீங்கல்ல சார், மதுவிலக்கு ஆணவ படுகொலைகள்லாம் நான் இப்ப அதான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன். எழுச்சி தமிழர் தமிழகத்தின் முதல்வரானால் முதல் கையெழுத்து மது ஒழிப்பை நாங்கள் தான் கையெழுத்து போடுவோம். அதேமாதிரி இலவசமான கல்வியை கொடுப்போம். ஆணவ படுகொலை அப்படின்றது எங்கேயுமே நடக்காது. அதற்கான வெறும் நான் சட்டத்தை மட்டும் போட மாட்டேன், தொடர்ந்து மக்களை நாங்கள் அதுக்காக பயிற்சி கொடுப்போம். நல்லா பாருங்க, ஆணவ படுகொலை செய்கிறது எல்லாரும் செய்யறதில்ல, ரவுடி பயிலும் செய்வாங்க. எல்லா பேருமே சாதி வெறியோடு இருக்கிறாங்க. எத்தனையோ கலப்பு திருமணம் பண்ணவங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக தான் வாழ்கிறாங்க. அவங்களாம் அறிவுபூர்வமாக இருக்கிறனால ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன ஒரே கல்யாணமாக பண்ணார்? அவர் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு? கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறாரு. தனுஷ் என்ன பண்ணியிருந்தாரு? அவங்க பொண்ணு இன்னொரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இதெல்லாம் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் தெரியுங்கன்னா, படித்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், விவரமானவர்கள், விஐபிகள் இவங்களாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா இங்கே பிரச்சனை வர்றதில்லை. ஆணவ படுகொலை எங்கே நடக்குதுன்னா கிராமங்களில் அறிவே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சனாதன புத்தியோடு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடக்குது. அப்போ அதெல்லாம் தடுப்பதற்கான செயல் திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்க கூட்டில் இருந்தால் நாங்கள் வலியுறுத்துகிறோமா இல்லையா? ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனி சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துச்சா கொடுக்கலையா? தொடர்ந்து போராடலையா? அப்போ யார் செய்யலையோ அவங்கள கேளுங்க. என்னைய வச்சு கேட்கறீங்களா கேள்வி? அது மாதிரி அவங்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி என்பது இதுதான் கரெக்ட். கூட்டணி என்பது ஓட்டு அவங்களுக்கு, அவங்க ஓட்டு எங்களுக்கு. நாங்க ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல கையில நாங்க இல்ல சார். ஒரு குடும்பமா இருக்கும் சார். இப்ப குடும்பத்துல அந்த வீட்டுல இருக்கிறவர் கடன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடன் வாங்கிட்டாரு, அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க ஒதுங்கிக்க முடியுமா சார்? நீங்க பேசுறது அப்படிதான் சார் இருக்கு. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை, அப்போ ஏன் அவங்க செய்யலை அப்படின்னு கேட்குறீங்க. ரைட், உங்களுடைய அரசியல் புரிதலை நான் பாராட்டுகிறேன். ஒரு குடும்பமாக தேர்தலுடைய கூட்டணி நான் வரவேற்கிறேன். அந்த கருத்தை ஒன்றும் மறுக்கலை. ரைட்டாக தொடர்ந்து வரவேற்கிறேன். இதுக்கு எங்கள் தலைவர் மட்டுமல்ல, நீதிமன்றம் சொன்ன கருத்தை நான் இப்போ சொல்கிறேன். நல்லா கேட்டுக்க, காது கொடுத்து கேளுங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் நல்ல ஆட்சி நடத்துகிறார். ஆனால் அதே நேரத்தில் பேரலா அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க, இது சிக்கலாக இருக்குது அப்படின்னு யார் சொன்னால் நீதிமன்றம் சொல்லிச்சு. எங்கள் தலைவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார். நான் போய் முதல்வர்கிட்ட சொல்லும் பொழுது இந்த ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், இல்லை எஸ்சி எஸ்டி மக்களுக்கான அந்த சப்ளான் திட்டங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கான தாட்கோவுடைய அந்த இதாக இருக்கட்டும், பஞ்சமினியில் மீட்பாக இருக்கட்டும், எல்லாம் ஓகே தான் சொல்கிறாரு. அவர் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் நான் வந்த பிறகு அங்கே என்ன நடக்குன்னு தெரியல, அது நடக்காமல் சென்று விடுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் தளபதி ஸ்டாலின் சிறப்பாக இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் சாதி வெறியோடு இருக்கிறார்கள். அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். அப்போ இதுக்கெல்லாம் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும், பயிற்சியை கொடுக்கணும். நாங்கள் இப்போ எப்படி விவரமாக பேசுகிறோம்னா என்ன காரணம்னா, எங்கள் தலைவர் எழுதிய இந்த அமைப்பாய் தொழில் என்ற புத்தகம் இது இன்று அரசியலை பற்றி தெளிவாக பேசுகிறது, ஜனநாயகத்தை பற்றி பேசுது. அது மாதிரியான ஒரு செயல் திட்டம் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றத நாங்கள் நிறைய வலியுறுத்துகிறோம். இதொன்னும் அரசுகரை சொல்ல, கொள்கை ரீதியாக சனாதானத்தை எதிர்ப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம்னு அந்த அமைப்பு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா செயல் வடிவத்துல சிக்கல் இருக்குது. அதை நான் கூட்டத்துல வாய மூடி கிடக்கிறோமா? தலைவரே நானும் இங்க ஒரு விஷயம் நீங்க பண்றதை அக்ரி பண்ணிக்கிறேன். நாங்க கூட்டணியில இருந்தாலும் நாங்க இங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஓகே சார், பரவாயில்ல, இவங்க கூட்டணியில இருந்தாலும் இவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு சார்? கூட்டணியில இருந்தாலும் குரல் கொடுக்கிறோம்ன்ற ஒரு பேர்ல நீங்க பாட்டுக்கு குரல் கொடுங்க, நாங்க பாட்டுக்கு அதை இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நேம் சேக் சொல்லுவாங்களே. தப்பு. சமூக கட்டமைப்பு அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன் இப்போ எடப்பாடிக்கு ஏன் வாயை திறக்கலாம்? சரி, நீ இவ்வளவு பேசுறீங்களா, ஒரே கேள்வி நீங்க பயிர் சொல்லுங்க. இத்தனை கேள்வி, 4-5 கேள்வி கேட்டு துணை கேள்வி நிறைய கேள்வி கேட்டீங்களா? நான் கேட்கிறேன், நான் தாண்டா அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்ற விஜய் ஏதாவது ஒரு இடத்துல நான் ஆட்சிக்கு வந்தால் நான் டாஸ் மார்க் இழுத்து முடியும் சொன்னாரா? சொல்லுங்கப்பா. அப்படி சொன்ன திமுகவே மூடலையே. நான் கேட்டது கேள்வி இல்ல சார். கேள்வி வைக்க முடியாது. சீமான் மாதிரி வேலை செய்யக்கூடாது. அவர் கேள்வி கேட்ட கேள்வி தெரியாது ஆன்சர். ஒன்னா ஒரு கேள்வி வைப்பேன். நான் கேட்டது எடப்பாடி வாயை திறந்தாரா?
இந்த 2 கட்சி தானே சொல்றாங்க நாங்கள் அடுத்த முதல்வர்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம், ஆணவ படுகொலை தடுப்பதற்கான திறப்பு சட்டத்தை உருவாக்குவோம், அதே நேரத்தில் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து கொடுப்போம் தலித்து மக்களுக்கு, அவங்களுக்கு தனி வங்கியை நாங்கள் உருவாக்குவோம், இல்ல கல்வி இலவசமாக்குவோம். சொல்லுங்க பாப்போம். அப்படி பார்த்தா நீங்க இப்ப பேசுறது பார்த்தா நீங்க தலித் மக்களுக்கான முதல்வரா மட்டும் தான் இருப்பீங்களா? இங்க பிரச்சனையே தலித்து மக்களுக்கு தான், வேற யாருக்குமே இங்க பிரச்சனை பெண்களுக்கு, இல்ல, சிறுபான்மை மக்களுக்கு. மத்தவனே நல்லா இருக்கிறேன், எந்த பிரச்சனையுமே இல்ல. அப்படி நீங்க எப்படி சார் சொல்றீங்க? உண்மைதாங்க, பணம் படைத்தவனுக்கு பிரச்சனை இல்ல, உயர் வகுப்பு மக்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா யாருக்கு பிரச்சனை? கீழே கிடக்கிற பாருங்க அடிமட்டத்தில், அவனுக்கு தான் நாள்தோறும் பிரச்சனை. உங்களுக்கு சுனாமி வரட்டும், எர்த்துக்கோய்க்கு வரட்டும், பாதிக்கப்படுறது யாரு? நல்ல பெரிய புயல் வரட்டும், வெள்ள வரட்டும், மனச்சாட்சி தொட்டு பேசுங்க. யாரு? அவன் மாடி வீட்டில் இருக்கவனு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா யாருக்கு சிக்கல்? சாதாரண குடிசையில் இருக்கவனு தான் பிரச்சனை, அவனுக்கு தானே சிக்கல். நல்லா யோசித்து பாருங்க. விமானத்தில் போறவனுக்கு சிக்கல் இல்லைங்க, அவன் பாட்டுக்கு இன்னொரு நாட்டு கூட போயிடுவாங்க. ஆட்டோ ஓட்டுறவனுக்கு தானே சிக்கல். நாடு அப்படி தானே இருக்குது. அப்ப அதை தட்டி கேட்கிறதே விடுதலை சிறுத்தை. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் சொல்ற ஒரே கட்சி எங்கள் கட்சி தானே. அதிகாரம் இருந்தா மட்டும்தான் என்னால சில விஷயங்கள் செய்ய அதுதாங்க யதார்த்தம். முடியும், அக்செப்ட் பண்ணிக்குது சார். ஆனா எல்லா விஷயத்துக்குமா அதிகாரத்தை வந்து நம்ம அதிகாரம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம கூட்டணியில கட்சியில இருந்து நம்ம சிஎம் அவர்களோட பேசுற அந்த மாதிரியான ஒரு தோழமையில இருக்கும் போது கூட எனக்கு அதிகாரம் இல்ல, அதனால சில விஷயங்கள் என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நகைப்பா இருக்கு சார். நக்கலா கேட்டேன் கேள்வி, டபுள் டிஜிட் கிடைச்சிருமான்னு. அந்த அதிகாரத்துக்கே இங்க நாங்க போராடி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்க அதுல வந்து மற்ற அதிகாரத்தை பத்தி பேசி நீ கேட்கிற போற 2031 நான் இதே இடத்துக்கு வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கேளுங்க, நாங்க அதுக்காக இப்ப கட்டமைப்பை நாங்க உருவாக்கி. நீ எவனை நம்பியும் பயன் இல்லடா, யாரு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தெரியுமா சார் 2031 நீங்க தனியா நிக்க போறீங்கன்னு அவருக்கு தெரியுது தெரியலன்றது எங்களுக்கு கவலை இல்லைங்க. எங்க குழந்தை எங்களுக்கு முக்கியம், அவங்க குழந்தை அவங்களுக்கு முக்கியம். சரிங்களா? அதுல வந்துட்டு அவங்க வருத்தப்படுவா இவங்க வருத்தப்படுவான்னு விடுதலை சிறுத்தையுடைய சங்கத்தமிழனுக்கு கவலை இல்லை. ரைட்டா? அதை பத்தி சிந்திக்க தேவையும் இல்லை. நான் எங்க வீட்டு பிரச்சனையும் பார்ப்பேன். எங்க வீட்டுல உழ வைக்கலைங்க, அதைத்தான் நான் பார்த்து இருக்க முடியும். அவன் பிரியாணி சாப்பிட்றேன், அதுக்கு எனக்கு என்ன பிரியாணி சாப்பிட்றேன் ஏன்டா சாப்பிட்றேன்னு அவனை கேட்க முடியாது. எங்க வீட்டில் அட்லீஸ்ட் கஞ்சியாவது வச்சு கொடுக்கணும்ல குழந்தைகளுக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தில் வந்து இன்னொருத்த வருத்தப்படுறான்றதுக்கு எங்களுக்கு கவலை இல்லை. அதுமாதிரி அவன் பிரியாணி சாப்பிட்றான்றக்கா நாங்கள் வந்து சாப்பிட்றான் அப்படின்னு நாங்கள் ஒன்று ஏங்கி நாங்கள் பார்க்கவில்லை. அம்பேத்கரே சொல்லியிருக்கார், நீ ஏன் கோபுரத்திற்கு ஆசைப்படுகிறாய், உன்னுடைய கூடாரத்தை நீ சரி செய். புரட்சி அம்பேத்கர் சொன்ன சங்கத்தமிழ் இல்லை. அதனால அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல நெறியாளர் அவர்களே. நீங்க ஏன் குழப்பி விடுறீங்க, சிக்கலையா வளர்த்து விடுறீங்க? இல்ல சார், நீங்க எது கேட்டாலும் இல்ல எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு இதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு எங்கள் மக்கள் மேலதான் கவலை. எங்க மக்கள்னா வெறும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, எல்லா கஷ்டப்படுற மக்களும். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல குரல் கொடுக்கிறது யாரு? சார் உடனே நீங்க பயிர் சொல்லுங்க. இது பயிர் சொல்லாம நீங்க கடந்து போறீங்க. யாரு பெண்களுக்கு எதுவா இருந்தாலும் உடனே இல்ல சார், ஒரு பெண்களை வந்து ஒரு இதுவா வச்சுட்டு பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாரு குரல் சார் இந்த முதல்ல இதெல்லாம் வந்து யாருக்கு குரல்? எல்லாரும் தான் சார் குரல் கொடுத்து ஒரு நார்மல் அமெரிக்கால இருந்து வந்து ரிட்டர்ன் இல்ல சார், இல்ல சார், ஒரு நிமிஷம். குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகள், எழுச்சி தமிழர். ஒரு பெண்மகளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் போராட்டம் நடத்துறது விடுதலை சிறுத்தைகள். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு தரவு இல்லாம இருக்கு, நான் வேணா தரவு நான் எடுத்து தர்றேன். அதே மாதிரி நீங்க இன்னும் நினைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, ஒரு எடுத்துக்காட்டுத்தியா நீ நிச்சயம் நீ நெறியாளருக்கு தெரியாம இருக்காது. நம்ம கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மகளை கொலைதான் பண்ணாங்க இன்னைக்கு சொல்றான். அப்ப முதல் குரல் கொடுத்தது யாரு? அந்த பெண்மகள் ஒண்ணு தலித்து பெண்மகள் அல்ல. யாரு குரல் கொடுத்தா? ஒத்துக்கிறேன் சார். அதெல்லாம் யாருங்க வாயில சொல்றது உங்களுக்கு பிரச்சனை? யாருங்க சார்? நீங்க யாரு அந்த குரல் கொடுத்தது? சார் அவங்க தலைவர் தான் சார். தலைவருக்கு என்ன பேர் இல்லையா அவருக்கு? திருமாவர்கள். அப்புறம் இது சொல்ல பாருங்க, நீங்களாம் வந்து அப்படி இருக்கவே கூடாதுங்க. அதுவே தப்பு. அது மட்டுமல்ல, நாங்க வந்து எஸ்சி எஸ்டிக்கா போராட்டம் நீ சொல்றீங்களா, நான் ஒரு சொல்றேன் முக்கியமான கருத்து, இது மக்களுக்கு போகணும். அதாவது எம்பிசி மக்கள், பிசி மக்களுக்கு மெடிக்கலில் வந்து சீட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடஒதுக்கீடு இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்துச்சு. எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அப்போ பார்லமெண்டத்தில் பேசி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது எழுச்சி தமிழர். இன்னைக்கு பல பெண்கள் படிக்கிறாங்க, பல ஆண்கள் யார் எம்பிசி பிசி படிக்கிறாங்க, பல ஆயிரம் பேர். அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு உருவாக்குறது யார்? எங்கள் தலைவர் தானே. அது மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் உருவாகும் பொழுது அதற்காக அந்த காலத்திலே போராடினது எங்கள் தலைவர் தானே. சார் இப்போ இது எதுவுமே வந்து நான் அதுல இல்லன்றீங்களா? நான் டினை பண்ணலன்னு சொல்ல வரேன் சார். அப்ப இது மட்டும் அமைதி குரலை குறைச்சிடுறீங்க. இல்ல சார், நீங்க கேள்வியை வந்து இல்ல திசை திருப்பி நீங்க வேற ஏதோ வந்து சொல்லி புரிய வைக்கணும்ன்றது இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா. என்னோட கேள்வியா அது கிடையாது. நீங்க கூட்டணி கட்சியில இருந்தாலுமே நீங்க கூட்டணி கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் பண்றது வந்து எந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதிகாரத்துல இருந்தா மட்டும்தான் எங்களால சில விஷயங்கள் செய்ய முடியும். அதுதான் யதார்த்தம். ஏன் அதிகாரத்துக்காக அவங்க வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்? எங்க தலைவரே சொன்னார்,
மானங்கட்ட இந்த ஆட்சி அதிகாரத்திற்காக, தேர்தல் அதிகாரத்திற்காக என் மான மரியாதை எல்லாம் விட்டுட்டு தான் போராடி கொண்டிருக்கேன்னு எங்க தலைவரே சொல்லலையா? அவ்வளவு பெரிய ஆளு புரட்சி அம்பேத்கர். என்னால முடியவில்லை, நான் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்துட்டேன், இந்தியாவுக்கு தேசிய கொடியில அந்த தம்ம சக்கரத்தை உருவாக்கிட்டேன், ஆனால் என்னால முடியல அதிகாரத்தை கைப்பற்ற, எனக்கு பின்னால் வருபவர்கள் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும், ஒரு ஒடுக்கப்பட்ட இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்னு யார் சொன்னது? அந்த தீர்க்கதரிசி புரட்சி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார்ல. அப்ப அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாதுங்க. எங்க இந்த புத்தகத்தை சொல்றேன் பாருங்க, அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது. இப்ப ஆட்சியிலும் அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது. முதல்ல கேளுங்க, முதல்ல இதை சொருக்கிறீங்கன்னா நீங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது. அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து, அதனை அனைவருக்கும் பகிர்ந்தார் தான் ஜனநாயகம். உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் நானும் இங்க போராடிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் நல்லது வந்து செய்றீங்க, நான் பாராட்டுகிறேன். அதான் சார் இவ்வளவு தூரம் நீங்க நல்லது வந்து செய்யணும் அப்படின்னு நீங்க இவ்வளவு துடிச்சிட்டு இருக்கீங்க, இவ்வளவு துடிப்பா இருக்கீங்கல்ல, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால விஜய் அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்காரு சார். அவரும் தான் அவரோட லீடர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற எல்லா லீடர்ஸும் அவரும் தான் சார் வந்து வச்சிருக்காரு. காங்கிரஸுக்கு சொல்ல கேட்க மாட்டீங்க, காங்கிரஸ் இப்ப கேட்டுக்கு இருக்காங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. ஆனா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த முழக்கம் வந்து நாங்கள் 90களில் சொல்லப்பட்ட முழக்கம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இன்னைக்கு பல கட்சிகள் அதற்காக போராடுகிறாங்க, ரைட்டா, பாராட்டுகிறோம். ஆனால் நிச்சயமாக இந்த முழக்கம் ஒரு காலத்தில் நிச்சயமாக நடைமுறை 35 வருஷமா நீங்க உங்களுக்கே இன்னும் போராட்டத்துக்கு ரோட்ல நடக்க விடுறாங்க. இந்த நேரத்தில் கூட குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறாங்க. உலகத்துல இது பயிர் சொல்றீங்களா? உலகத்துல எங்கேயாவது குடிக்கிற தண்ணியில மலத்தை கலப்பாங்களா? மட்டும் இல்லாம ஏண்டா தட்டி கேட்டதுக்காக முரளிராஜாவே நீதாண்டா குற்றவாளின்னு சொல்லி 3 இளைஞர்களை பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க. அப்ப இவ்வளவு கொடுமையான இந்த சமுதாயத்துல கொஞ்சம் பரப்பிட்டு வரணும். அது உங்களுக்கு பிடிக்கலங்க. எனக்கு ஒரு டவுட், 35 வருஷமா உங்களுக்கே இன்னும் விடிவு காலம் கிடைக்கல, உங்களை நம்பி வந்த மக்களுக்கு எப்படி சார் விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்றது கொஞ்சம் இதுவா தான் சார். அது உண்மைதான் நீ சொல்ற. இந்த இவ்வளவு கேட்ட கேள்வியை பூரா நான் எதிர்த்து பதில் சொல்லல. இந்த கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இது ஒரு பெரிய நீண்டகால யுத்தம். பகவான் புத்தர்னாலேயே முடியலை, புத்தர் ஒன்றும் தலித்து இல்லை, ஆனால் எல்லா மக்களுக்காக போராடி. இயேசுநாதனால முடியலை, ஏன் முகமது நபினாலேயும் முடியலை. அதே மாதிரி நீங்க கேள்வி உங்களை மாதிரி பெண்மகள்லாம் நீ படிக்கிறதுக்கு முக்கியமான படிச்சு விவரமா கேள்வி கேட்கறதுக்கு யாரு? சாவித்திரி பூலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளவு பெரிய பெண்மகள், அவங்களாலே முடியல, எங்க தலைவர்னால முடிஞ்சிருமா? அப்ப இவ்வளவு யுத்த காலத்தை சந்திச்சாத்தியா முடியும். இவ்வளவு பேர் போராடின அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் முடிக்க போறோம். சுவாமி விவேகானந்தர் எதுக்காக ஆசைப்பட்டாரோ அதையும் சேர்த்துக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து எங்க தலைவர் தாங்க முடிச்சு வைக்க போறாரு. அதுதான் பேச்சு, இவ்வளவு பேச்சு இப்ப பேசிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாபெரும் மகான்கள் எதை விரும்பினாங்களோ அதை வந்து நாங்கள் தான் நடைமுறைப்படுத்த போறோம். அதுக்கு தான் 234 மாவட்ட செயலர் கேட்ட முதல் கேள்விக்கு இப்போ நான் வந்து. சரி சார், ஓகே. இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து தொடர்ந்து நிறைய வந்து எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நம்ம மக்கள்கிட்டே இதை விட்டுடலாம் சார், அவங்களே வந்து இதுக்கு ஒரு முடிவு வந்து என்னன்றதை அவங்களே வந்து ஒரு கமெண்ட்ஸ்லேயே அவங்களே சொல்லிட்டு போட்டோம். பட் எனக்கும் இன்னும் நிறைய கேள்விகள், நிறைய வந்து புரியாத சில விஷயங்களுக்குலாம் வந்து இருக்கு. ஃபைன், நம்ம தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த நேர்காணலில் பேசுவோம். இல்லை நேரம் உங்களோட டைமுக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.